சில இடத்துல நீங்க கடினமா நடந்துக்கல அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஒத்து போறீங்கன்னு அர்த்தம். நீங்க கடினமாய் போக வேண்டிய இடத்துல எப்படிதான் போகணும். நான் ரொம்ப சாஃப்ட், நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன், எனக்கு மூஞ்சி முறிச்சு பேச தெரியாது, எனக்கு அவாய்ட் பண்ண தெரியாது, இந்த மாதிரி கேரக்டர்ல நீங்க இருந்துட்டீங்கன்னா ஒரு நாள் நீங்க ரொம்ப சிக்கல்ல மாட்டுவீங்க. ஆண்டுடைய பிள்ளைய நீங்க அதுக்காக ஆசிட் தூக்கி விட்ட வேண்டாம், அதுக்காக கன்னத்துல அறைய வேண்டாம், போடா அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டாம். இந்த மாதிரி வயலண்டா நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு இருக்கிற உலகம் உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது நீ என்ன பண்ணு, அதான் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி அடிக்கணும் எப்படி குத்தணும் அதுக்கெல்லாம் வீடியோ இருக்கு பாருங்களேன். உடனே போய் என்ன பண்ணிடுறதுன்னா அங்க இருக்கிற மேனேஜிங்கிட்ட சொல்லி அவனுடைய பேரை கெடுத்து அவனை அவமானப்படுத்தி இந்த மாதிரி என்ன பார்த்துட்டான், இந்த மாதிரி என்ன பேசிட்டான், இந்த மாதிரி என்ன பேசிட்டான் அப்படின்னு சொல்லி இதுல இறங்கவே கூட. எப்பவுமே யுத்தம் நமக்கு மனிதனோட அல்ல, யுத்தம் நமக்கு ஆண்டவருடைய சமூகத்துல தான். கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலா ஆண்டவரே அந்த காரியத்தை செய்யறதுக்கு வல்லவரா இருக்கிறார்.